सहस्राय सर्वरोगनिवारणाय श्रीमहाविष्णवे नमः. நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன் மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே. மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே, அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே. உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே, அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே. பூட்டு போட்டு மூச்சு காற்று அடைத்தவர் யாரும் இல்லை. ஆழ தோண்டி அறிவினில் போட்டு நம்பிக்கை தோற்றதில்லை. நோய் வந்து தீண்டினால் மருந்தை தாயன நினைப்பார். சோதனை போதினால் இறைவன் பாதங்கள் நம்புவார். தாண்டவ கோனே தாண்டவ கோனே, தன்னை அறிந்தார் வெற்றிகள் தானே. நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன் மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே. மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே, அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே. உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே, அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே. இன்ஸ்பெக்டர் சார், ஜாமீன்ல மோகன் பாரதி சார் ரிலீஸ் பண்றதுக்கான கோர்ட் ஆர்டர். சார், இதில் ஒரு சைன் பண்ணுங்க. உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு, வீட்டுக்கு போறீங்க. ஆனால் ஜாமீன் டைம் முடியறதுக்குள்ள எந்த நேரமும் உங்களை அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னும் ஐசியூல தான் அந்த பொண்ணு இருக்கா. அதை வச்சு தான் சொல்றேன். சார், அந்த பொண்ணு பொழைச்சிருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்க நம்பிக்கை ஓகே. அதே சமயம் அந்த பொண்ணோட வாக்குமூலம் உங்களுக்கு எதிராக இருந்தா கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். சட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. சரி, கிளம்புறோம் சார். தேங்க்யூ. ஓகே, கிளம்புங்க. வாங்கப்பா. அப்போ வரேன் சார். ஓகே. குட் மார்னிங் சார். ஹலோ சார், நீங்க எங்க? எனி ப்ராப்ளம் சொல்லுங்க, சரி பண்ணிடலாம். சார், அந்த ஆக்சிடென்ட் கேஸ் சார். வாட் நான்சென்ஸ், ஐ கான்ட் பிலீவ் திஸ். நீங்க எவ்வளவு பெரிய டாக்டர், சாந்தி நிலையம் ஹாஸ்பிட்டல் சேர்மேன். உங்க மேல ஹிட் அண்ட் ரன்னு சொல்லி ஆக்சிடென்ட் கேஸ் போட்டு அட்டெம்ப்ட் மர்டர் கேஸும் போட்டிருக்காங்க. ஐ கான்ட் பிலீவ் திஸ். இட்ஸ் எ ஃபேக்ட், ஆல்சோ ஃபேட். ஓ மை காட், நிஜமாவே இதை என்னால நம்ப முடியல. சார், இவரை உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியுமாவா? இவரோட சேர்ந்து எத்தனையோ ஃபங்க்ஷன்ஸை அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். சச் எ நைஸ் பர்சன். சார், இந்த கேஸ் ஹிஸ்டரியை கேள்விப்பட்டு ஏதோ ட்ரங்க் அண்ட் டிரைவ் பார்ட்டி நினைச்சேன். ஆனா நீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க டிரைவிங்கை பத்தி எனக்கு தெரியும் சார். ஜாகிங் போறதும் கார்ல போறதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ ஸ்லோ டிரைவிங். ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்துச்சுன்னா எறும்பு ஊர்ந்து போற மாதிரி அவ்வளோ ஸ்லோவா போவீங்க. அப்படிப்பட்ட நீங்க எப்படி இந்த ஹிட் அண்ட் ரன் ஆக்சிடென்ட்ல? என்ன சொல்றது, எல்லாம் என் கெட்ட நேரம். நோ, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. உங்க வாக்குமூலத்துல அந்த பொண்ணு தான் உங்க கார் முன்னாடி வந்து விழுந்ததுன்னு சொல்லிருக்கீங்க. சோ அந்த பொண்ணையும் விசாரிக்கணும். சார், அந்த பொண்ணு இன்னும் ஐசியூல தான் சார் இருக்கு. அதுவும் இவங்க ஹாஸ்பிட்டல்ல தான். ஓ ஐ சி. சார்,
அந்த பொண்ணை சீக்கிரம் பிழைக்க வைக்க பாருங்க. அது இந்த கேஸ்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார். டோன்ட் வரி. தேங்க்யூ சார். ரதி, என்ன மன்னிச்சிருமா. தி கிரேட் சாந்தி நிலையம் ஹாஸ்பிட்டலோட முன்னாள் சேர்மன் இப்போ உன் முன்னால குற்றவாளியா உட்கார்ந்திருக்கேன். அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் கைதியா. இல்ல பெரியப்பா, இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். போலீஸும் சட்டமும் உங்களை அப்படி சந்தேகப்பட்டா நீங்க குற்றவாளி ஆகிட முடியுமா? நீங்க மனசறிஞ்சு எந்த தப்பும் பண்ணல. இது நான் மனசறிஞ்சு செஞ்ச தப்பு இல்லதான். ஆனா அன்னைக்கே அதை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். அதை மறைச்சதுதான் பெரிய தப்பு. அந்த குற்ற உணர்வுல இருந்து என்னால் மீளவே முடியல. ஓம் முகத்தை, நரேன் முகத்தை, ஆகாஷ் முகத்தை பார்த்து பேசவே கூச்சமா இருக்கு. நரேன், நீயும் என்ன மன்னிச்சிருப்பா. என்ன சார் நீங்க? நாங்க சின்னவங்க, எங்க கிட்ட ஏன் இப்படி பேசுறீங்க? எங்க யாருக்கும் உங்க மேல எந்த கோவமும் இல்லை. எப்படி கோவம் வராம இருக்கும்? என்னால உங்க எல்லாருக்கும், ஏன் சாந்தி நிலையத்துக்கே கெட்ட பேர் வரப்போகுதேப்பா. அப்படி ஒரு அவமானம் வர அளவுக்கு விட்டுற மாட்டோம்ப்பா. உங்க ஹெல்த் தான் எங்களுக்கு முக்கியம். அதுல கவனமா இருங்க. மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க செஞ்சிருக்கிற தான தர்மத்துக்கு அந்த கடவுள் உங்களை கைவிட மாட்டாரு. அதை நீங்க நம்புங்க. வக்கீல் சார், இந்த கேஸோட ஸ்டேட்டஸ் என்ன? அந்த பொண்ணு உயிர் பழைச்சா அங்கிள் இந்த கேஸ்ல இருந்து ஒரேடியா வெளியே வந்துடலாம்ல? அந்த பொண்ணு உயிர் பிழைச்சு வந்து கொடுக்கிற வாக்குமூலம் தான் இதை தீர்மானிக்கும். முதல்ல அந்த பொண்ணை காப்பாத்தி பேச வைங்க. இதுதான் இப்ப உடனடி தேவை. சார், அதுக்காக தான் நான் டே அண்ட் நைட் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னும் அவ ஆபத்து கட்டத்தை தாண்டல. இருந்தாலும் இப்ப நாங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்னால அவ ரிகவர் ஆயிடுவாங்கிற நம்பிக்கை இருக்கு. வக்கீல் சார், நிச்சயம் அந்த பொண்ணு இன்னும் கொஞ்ச நாள்ல ரெக்கவர் ஆயிடுவா. அதுக்கப்புறம் பெரியப்பா இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரதுக்கு என்ன செய்யணும் அத சொல்லுங்க. தற்கொலை பண்ணிக்க நினைச்சு நான் தான் கார் முன்னாடி வந்து விழுந்தேன்னு அந்த பொண்ணு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். சாட்சியோ ஆதாரமோ நமக்கு சாதகமா எதுவும் இல்ல, கிடைக்கல. அதனால அந்த பொண்ணு கொடுக்கிற ஓபன் ஸ்டேட்மெண்ட் தான் சாரை காப்பாத்தும். அவ்வளவுதான் விஷயம். சரி, நான் வரேன் சார். எனக்கு தண்டனையிலிருந்து விடுதலை கிடைக்குமோ கிடைக்காதோ, ஆனா அந்த பொண்ணு உயிர் பிழைக்கணும். அதான். ஹலோ, நான் இப்ப கமிஷனர் ஆபீஸ்ல இல்ல, என்னோட டிவிஷன்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன். இன்ஸ்பெக்டர் வரட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டோன்ட் டிஸ்டர்ப் மீ. நானே உங்களுக்கு கால் பண்றேன். தேங்க்யூ. சார், இதான் சார் ஃபாரன்சிக் ரிப்போர்ட். ரிப்போர்ட்டை பார்த்துட்டீங்களா? ஆமாம் சார். நீங்கள் சொன்ன மாதிரியே டாக்டர் மோகன் பாரதியோட காரை தரவா செக் பண்ணோம். 2 பிளட் சாம்பிளும் டெஸ்ட்டுக்கு எடுத்து கொடுத்தோம். 1 கார் வீல்ல இருந்த பிளட், 2 கார் ஸ்டியரிங்ல படிஞ்சிருந்த பிளட். ஓகே. முதல்ல இந்த 2 குரூப்பும் ஒன்னான்னு டெஸ்ட் பண்ணோம் சார். சார், டாக்டர் மோகன் பாரதியோட பிளட்டை கலெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணோம். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்க அந்த பொண்ணோட பிளட்டையும் டெஸ்ட் பண்ணோம் சார். ரிசல்ட் என்ன? 2 மேட்ச் ஆகல சார். மேட்ச் ஆகலையா? எப்படி சார்? கார் வீல்ல இருந்த பிளட்டும் அந்த பொண்ணோட பிளட்டும் A1 பாசிட்டிவ் சார். தென் வாட்? டாக்டர் மோகன் பாரதி கார் இடிச்சு தான் அந்த பொண்ணுக்கு அடிபட்டிருக்குன்னு உறுதியாயிடுச்சுல சார். டாக்டரோட பிளட் குரூப் O பாசிட்டிவ், ஆனா கார் ஸ்டியரிங்ல இருந்த பிளட் குரூப் B நெகட்டிவ் சார். B நெகட்டிவ். அது எப்படி மேட்ச் ஆகாம போகும்? டாக்டர் அவரோட வாக்குமூலத்துல காரை அவரே டிரைவ் பண்ணதால சொல்லிருக்காரு. ஆமா சார், ஆனா பிளட் குரூப் மேட்ச் ஆகலையே. எப்படி மேட்ச் ஆகாம போகும்? சார், ரிசல்ட்டை வாங்கி பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சார். சார், ஒருவேளை லேப்ல பிளட் டெஸ்ட் நடந்தப்ப ரிப்போர்ட் மாற வாய்ப்பு இருக்கா சார்? அதுக்கு சான்ஸே இல்ல. அந்த வியூல நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. வேற எப்படி சார் யோசிக்க முடியும்? காரோட ஓனர் டாக்டர் மோகன் பாரதி, காரை டிரைவ் பண்ணதும் அவர் தான். அதை அவர் தன்னோட வாக்குமூலத்தில் தெளிவா சொல்லியிருக்காரு. அந்த வாக்குமூலம் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அவர் பொய் சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? என்ன சார்,
இப்படி மாத்தி பேசுறீங்க? மாத்தி பேசுறேனா? ஆமா சார், அன்னைக்கு அவரை பத்தி ஆஹா ஓஹோன்னு பெருமையா பேசுனீங்க. இன்னைக்கு அவரே ஏன் இந்த போய் சொல்லிருக்க கூடாதுன்னு திருப்பி கேக்குறீங்க? இப்பவும் சொல்றேன், அவர் நல்லவர் தான், ரொம்ப நல்லவர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனா அவரோட இன்னொரு முகம் எனக்கு தெரியாதே. அவசியம் வரும்போது ஒரு போலீஸ்கார ஒரு மனுஷனோட இன்னொரு முகத்தை பத்தியும் மறுபக்கத்தை பத்தியும் யோசிக்கணும், விசாரிக்கணும், விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிக்கணும். ஓ, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் யோசிச்சு பார்க்கலையே. நீங்க சொன்னா சரிதான் சார். சம்பவம் நடந்த அன்னைக்கு டாக்டர் மோகன் பாரதியோட அந்த கார்ல வேற யாரெல்லாம் டிராவல் பண்ணாங்கன்னு விசாரிச்சிங்களா? ஆமா சார், அவர் கூட அவர் பேரன் போயிருக்கான் சார். ஆனா அவன் சின்ன பையன் சார். சின்னவனோ பெரியவனோ அவனை கூட்டிட்டு வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுங்க. உண்மையை சொல்லாம பக்குவமா கூட்டிட்டு வாங்க. ஓகே? எஸ் சார். தெரியலையே. என்ன சார் விஷயம்? இப்பதான் ஜாமீன்ல வந்திருக்கேன். உடனே நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க? ஒருவேளை ஜாமீன் ரத்து ஆயிடுச்சா? பயப்படாதீங்க, நான் இப்போ உங்களை பார்க்க வரல. வேற யார பார்க்கணும்? உங்க பேரன் பிரதாப்ப விசாரணைக்காக கூட்டிட்டு போக வந்திருக்கேன். அவனையே சார் கூப்பிடுறீங்க? அவன் எங்கேயும் போகல, எந்த பிரச்சனையும் பண்ணலையே, அப்புறம் எதுக்கு? அவர் இன்னைக்கு வேணா எங்கேயும் போகாம இருந்திருக்கலாம். ஆனா சம்பவம் நடந்த அன்னைக்கு, சம்பவம் நடந்த நேரம் அவர் உங்க கூட இருந்ததா சொன்னீங்களே? ஆமா சொன்னேன். அதனால நடந்த சம்பவத்தை பத்தி அவர்கிட்டயும் கொஞ்சம் விசாரணை பண்ண வேண்டியது இருக்கு. அவங்கிட்ட என்னங்க விசாரிக்க போறீங்க? ஒண்ணு இல்ல, சும்மா ஃபார்மாலிட்டி விசாரணை தான். சம்பவம் நடந்த அன்னைக்கு கூட இருந்தவங்களையும் விசாரிக்க வேண்டியது போலீஸோட கடமை. நோ ப்ராப்ளம் சார், நீங்க தாராளமா விசாரிக்கலாம். பிரதாப், சொல்லுங்க அத்தை. இங்க வா. இங்க வாமா. இன்ஸ்பெக்டர் கேக்குற கேள்விக்கெல்லாம் பயப்படாம பதில் சொல்லு. நீங்க விசாரிங்க சார். இங்க விசாரிக்க முடியாதுமா. ஸ்டேஷன்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் முன்னாடி தான் விசாரிக்கணும். ஐயோ, அங்க கூட்டிட்டு போய் விசாரிக்கிறது இங்கே கேட்கலாம்ல, எல்லாம் ஒண்ணுதானுங்க. அதானே, அவன் ஸ்கூலுக்கு போற பையங்க, அவனை போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகணுங்கிறீங்க? ஒரு 5 நிமிஷம் தாம்மா, கூட அனுப்பி வைங்க, நாங்களே பத்திரமா கூட்டிட்டு வந்து விட்டுறோம். சரி, அழைச்சிட்டு போங்க. போயிட்டு வாப்பா. அவங்க கேட்கறதுக்கு உனக்கு தெரிஞ்ச பதில சொல்லிட்டு வா. என்ன? நீ நல்ல பையன், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன், பயப்படாம போ. போயிட்டு வா. பிரதாப், போலாமா? வா. பிரதாப்ப போலீஸ் விசாரணைக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. அவனை எதுக்கு கூட்டு போனோம்? இதே கேள்வியதான் வீட்ல இருக்க எல்லாரும் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க. இது ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி விசாரணைன்னு அவர் சொல்லியிருக்காரு. மோகன் பாரதி சார் கூட கார்ல இவனும் போயிருந்தா இல்ல, அதனால ஃபார்மாலிட்டிக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்க கூட்டு போயிருக்கலாம். இதுல என்ன பிரச்சனை? போலீஸ் சொல்றத நீங்க நம்புறீங்க, வீட்ல இருக்கவங்களும் நம்புறாங்க. ஆனா என்னால நம்ப முடியல. Why not? ஏன் விசாரணைன்ற பேர்ல அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்க கூடாது? தேவி, ஒரு விஷயத்தை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். மனுஷனுக்கு சந்தேகம் வரலாம், ஆனா சந்தேகமே வாழ்க்கையாயிடக்கூடாது. எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணு. ஏன் நெகட்டிவா திங்க் பண்ற நீ? நரேன், ஒரு விஷயம், மெடிக்கல் ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் பாசிட்டிவா வந்தா
பேஷண்ட்டுக்கு கஷ்டம். நெகட்டிவா வந்தாதான் அவங்களுக்கு சந்தோஷம். தைரியமா வாப்பா, பயப்படாத, வா. உட்கார், உட்காரு. ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? பிரதாப். உட்கார் உட்கார் உட்காரு. பிரதாப், ரொம்ப நல்ல பேர் தம்பி. ஆமா, அன்னைக்கு ராத்திரி நீயும் தாத்தாவும் எங்க போயிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் நடந்துச்சு? ஆக்சிடென்ட்டா? அப்படி எதுவும் நடக்கலையே. ஓ, அப்ப ஆக்சிடென்ட் நடந்ததை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது போல. ஆமா, தாத்தாவும் நீயும் எங்க போயிட்டு வந்தீங்க? ஷாப்பிங். ஷாப்பிங்கா? ஏப்பா ரைட்டர், தம்பிக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வா. வாப்பா. வேணாம் வேணாம் வேணாம். ஏன் பிடிக்காதா? டீ காஃபி ஏதாவது? எதுவும் வேணாம். ஆமா, அன்னைக்கு ஷாப்பிங் போயிட்டு வரும்போது கார் யார் மேல மோதிச்சு? ஆளு யாருன்னு தெரியலன்னு தாத்தா சொன்னாரு. உனக்கு யாருன்னு தெரியுமா? அதெல்லாம் யாருன்னு தெரியாது. நான் வரும்போது தூங்கிட்டேன். கரெக்ட் கரெக்ட். கார்ல தூங்குனதுனால உனக்கு எதுவும் தெரியல. ஆமா, கார்ல போகும்போது எப்பவுமே நீ தூங்கிடுவியா? இல்ல, அன்னைக்கு ஸ்கூல்ல கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடந்தது. விளையாடினதுனால டயர்ட் ஆயிட்டேன். ஆமா ஆமா ஆமா, நல்லா விளையாண்டா தூக்கம் வரதான் செய்யும். ஆமா, அது என்ன உதட்டுல காயம்? அது பேட்டு இல்ல பால் பட்டுடுச்சு. என்னப்பா, விளையாடும் போது பார்த்து விளையாடக்கூடாதா? ஆமா, விளையாடும் போது யார் பவுல் பண்ணா? இதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? இதெல்லாம் ஏற்கனவே உங்க வீட்லயே சொல்லிட்டேனே. எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி, உன்னை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கதான். வர வழியில எனக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தீங்களே, அது எதுக்கு? நாளைக்கு மேலதிகாரி எல்லாம் வந்து கார்ல வந்தது அந்த பையன் தானா இல்ல வேற ஏதாவது பையனான்னு கேட்டா ஆதாரத்துக்கு எடுத்து காட்டணும்ல, அதுக்காக தான். ஓ அப்படியா? நீ ஒன்னும் பயப்படாத, நீ ஃப்ரீயா இரு. தண்ணி சாப்பிடுறியா? இந்த சாப்பிடு. நீ போ. பாத்தியா, வந்து கேட்டாங்கன்னா நான் இதை கொடுத்துருவேன். ஆமா, நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. விளையாடும் போது உனக்கு யார் பவுல் பண்ணா? அது வந்து விவேக், வினோத். விவேக். விவேகா வினோத்தா? வினோத் தான். அவன் தான் என் கிளாஸ்மேட். வினோத் தான். அப்போ நான் வினோத் வீட்டுக்கு வேற போய் விசாரிச்சுட்டு வரணும். அப்பப்பா எவ்வளவு வேலை. வினோத் கிட்ட எதுக்கு விசாரிக்கணும்? உயர் அதிகாரி வந்து கேட்டா ஆதாரத்தோட சொல்லணும்ல, அதுக்காக தான். வினோத் பால போட்டு அது உன் உதட்டுல பட்டு ரத்தம் வந்துருச்சு. அதே மாதிரி உன் தாத்தா வச்சிருக்க கார் ஸ்டியரிங்க்கும் உதடு இருக்கா? ஸ்டேரிங்கா? கார் ஸ்டேரிங்க்கு எப்படி உதடு இருக்கும்? மனுஷனுக்கு தான் இருக்கும். அப்படியே சொல்ற? அப்படின்னா அந்த கார் ஸ்டியரிங்ல படிஞ்சிருந்த ரத்தம் உன்னோட ரத்தம் இல்லையா? அப்போ அது உன் உதட்டு ரத்தம் தானே, கரெக்டா? சொல்லுப்பா, அது உன் ரத்தம் தானே? நீ டிரைவ் பண்ணி ஆக்சிடென்ட் ஆன போது உன் உதட்டுல அடிபட்டு படிஞ்ச ரத்தம் தானே அது? என்ன சொல்லுடா. கார் ஸ்டியரிங்ல இருந்தது உன் ரத்தம் தானே, நான் சொல்லல. இந்த பிளட் ரிப்போர்ட் சொல்லுது. இப்ப என்ன சொல்ல போற? இல்லன்னு சொல்ல போறியா, ஆமான்னு சொல்ல போறியா? நீ தானே காரை டிரைவ் பண்ண, சொல்லு. சொல்லுடா, நீ தானே காரை ஓட்டுன? நான் தான் டிரைவ் பண்ணேன். இந்தாங்க. நம்ம பிரதாப்ப விசாரணைக்குன்னு கூட்டிட்டு போனாங்க. அவனை இன்னுமா போலீஸ் விசாரிச்சுட்டு இருப்பாங்க?
இவர் இப்படி பதிலே சொல்லாம யோசிக்கிறத பார்த்தா ஒருவேளை அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்களோ? அப்படி நினைச்சுதான் தேவியும் ஷியாமலாவும் ஆகாஷ பார்த்து பேச போயிருக்காங்க. என்ன இது, இப்படி எதுவுமே சொல்லாம இருந்தீங்கன்னா எனக்கு பயமா இருக்கு. ஏன் ரதி, போலீஸ்காரங்க பிரதாப்ப கூட்டிட்டு போன நேரம் என்ன? இப்ப இவ்வளவு நேரம் ஆயிடுச்சேம்மா. இவ்வளவு நேரமாவா விசாரணை பண்ணுவாங்க? அப்படிதாம்மா இருக்கும். இன்னும் கூட நேரம் எடுக்கலாம். ஏன்னா பெரியப்பாவோட கார்ல அவன் தானே இருந்தான். அதனால தரோவா விசாரிப்பாங்க. பிராம் வாங்க போறோன்னு 2 பேரும் எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனீங்க? எந்தெந்த கடைக்கெல்லாம் போனீங்க? இடையில ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டதா சொன்னீங்களே, அது எந்த ரெஸ்டாரண்ட்? இப்படி விசாரிச்சுக்கிட்டே போவாங்க. தேவைப்பட்டா ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு கூட கூட்டிட்டு போய் எப்படி விபத்து நடந்ததுன்னு கேட்பாங்க. இதுக்கு நிறைய டைம் ஆகுதாமா செய்யும். வணக்கம் டாக்டர் சார். வாங்க வாங்க வாங்க, ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க்யூ. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா? அந்த பொண்ணை பார்த்தீங்களா? எப்படி இருக்கா? பார்க்கல சார். இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு தெரியலையே. நீங்க போய் அந்த பொண்ணை பார்த்துருக்கலாமே. நீங்க இத்தனை நாளா லாக்அப்ல இருந்ததே வேஸ்ட். என்ன சொல்றீங்க? ஆக்சிடென்ட் நடந்தப்போ உங்க காரை டிரைவ் பண்ணது உங்க பேரன் பிரதாப். அப்புறம் நீங்க எதுக்காக தேவையில்லாம இந்த ஹிட் அண்ட் ரன் ஆக்சிடென்ட்ல சம்மந்தப்படணும்? யூ ஆர் எ ஃப்ரீ பேர்ட்.